உங்கள் அனைவரையும் ஜெயந்தாரும் இயேசுவே ஜெபக் குழுவினர் சார்பாக கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த 2020 ஆண்டு நானும் நீங்களும் கிறிஸ்து பிறப்பு விழா நாளை கடந்து வருவோமா, அதை காண்போமா, அதை உணர்ந்து கொள்வோமா என்றொரு அச்சம் நிறைந்த ஆண்டாகவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2020 ஆண்டு இந்த கொள்ளை நோயின் காரணமாக எத்தனையோ மரணங்கள் இந்த உலகத்திலே ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் அவைகளில் இருந்து என்னையும் உங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலக்கி பாதுகாத்து கொள்ளை நோயும் வாதையும் எங்களையும் எங்கள் வீடுகளையும் எங்கள் குடும்பங்களையும் அணுகிவிடாதபடி அவர் தன்னுடைய கல்வாரி திருரத்தத்தினாலே மூடி பாதுகாத்ததால் இந்த ஆண்டுக்கான கிறிஸ்து பிறப்பு நாள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நாளை காண்பதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் இந்த உலகத்திலே 2020 ஆண்டு அநேகருக்கு கொடுத்து வைக்கவில்லை. அநேகர் இந்த ஆண்டிலே மரணங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இறந்தவர்கள் எல்லாம் பாவிகள் என்றோ இன்று கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நானும் நீங்களும் நீதிமான்கள் என்றோ எடுத்துவிட முடியாது. எது எப்படியாக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு என்னையும் உங்களையும் தாங்கினதால் இந்த வருடத்துக்கான கிறிஸ்து பிறப்பு விழாவை நாங்கள் கண்டுகொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் அதை கடந்து வருவதற்கும் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்திருக்கிறார். இது மிக பெரிய சாட்சி. ஏனெனில் இந்த உலகம் போகின்ற இந்த போக்கிலே நானும் நீங்களும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, வாய்விட்டு பேச வேண்டிய ஒரு சாட்சியாக இருக்கின்றது. நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை பற்றி அநேகமாக கேள்விப்பட்டிருப்போம். அநேக ஊழியர்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை பற்றி எங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நாங்களும் கூட வேதத்திலே அதை ஏற்கனவே தியானம் பண்ணி இருக்கின்றோம். இன்றைய கிறிஸ்து பிறப்பு தின நாள் அதனோடு சார்ந்த வேத வார்த்தை பகுதிக்கு போவதற்கு முன்பாக நாங்கள் ஒரு சில விடயங்களை கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு அதற்குள் போகும் பொழுது அந்த செய்தியின் ஆழம் எங்களுக்கு விளங்கிவிடும். நாங்கள் எங்கே இருக்கின்றோம், எங்கே நிற்கின்றோம் என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ளலாம். ஆமென். இந்த 2020 ஆண்டு
ஒரு வெறுக்கப்பட்ட ஆண்டு. ஒரு மனிதனாலேயோ ஒரு குடும்பத்தாலேயோ அல்ல, மாறாக உலகத்தாலேயே வெறுக்கப்பட்ட ஒரு ஆண்டு, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆண்டு. இந்த ஆண்டை எங்களால் மறந்துவிடவே முடியாது. அந்த அளவுக்கு கொரோனா என்கின்ற இந்த கொள்ளை நோய் உலகத்தை புரட்டி போட்ட ஆண்டு இந்த 2020. உலகம் கொள்ள முடியாத கொள்ளை நோய்கள், உலகம் கொள்ள முடியாத பாதிப்புகள், உலகம் எதிர்பாராத பாதிப்புகள், சம்பவங்கள் எல்லாம் இந்த 2020 இன்னும் நடந்து கொண்டே இருக்கின்றது. உலகில் உள்ள வைத்தியசாலைகள் கூட நோயாளர்களை வைத்து பராமரிப்பதற்கு ஒரு போதாத ஒரு சூழ்நிலை இந்த கொள்ளை நோயால் ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் வைத்தியர்கள், ஊழியர்கள், உத்தியோகஸ்தர்கள் என்று ஒரு போதாத ஒரு சூழ்நிலையும் இந்த 2020 வரலாறு பதித்து காணப்படுகின்றது. உலகமே கொள்ள முடியாத மரணங்கள், இறந்த உடல்களை கூட இந்த பரந்துபட்ட உலகத்திலே புதைப்பதற்கு கூட இடமில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த 2020 ஆண்டிலே. நோயாளருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியரை கூட இந்த நோய் விட்டு வைக்கவில்லை. இப்படி இந்த 2020 ஆண்டு இந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட சம்பவங்களையும் அதன் தாக்கங்களையும் அதன் விருப்பு வெறுப்புகளையும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்னும் அதிகமாக இந்த ஆண்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், இந்த நிமிடம் கூட, இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கூட நோயாளர்களின் எண்ணிக்கை உலகெங்கும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. பாதிப்புகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. உயிருக்காக போராடுபவர்களின் எண்ணிக்கை அளவிட முடியாமல் இருக்கின்றது. மரணங்களை எண்ணி முடிவு கண்டு முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. இவைகளை கணக்கிடவோ இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கோ உலகத்திலே யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு அவல சூழ்நிலையில், ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில், வீட்டை விட்டு வெளியே போனால் மரணம் என்ற ஒரு எண்ணத்திலே இன்று மனிதர்களாகிய நானும் நீங்களும் இந்த 2020 பயணம் பண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். எப்படி ஆரம்பமாகினது என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் இது எப்பொழுது இது முற்றுப்புள்ளி அடையும், எப்பொழுது இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய் இந்த உலகத்தை விட்டு கடந்துவிடும் என்பதில் யாருமே இதுவரை உறுதிபட கூறவில்லை. ஏனெனில் இந்த உலகம் மருத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் பொருளாதாரத்தையும் வரலாறையும் நம்பியே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த உலகம் இந்த கொள்ளை நோயை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு, ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடுவதற்கு மருத்துவமும் கைகூடவில்லை, விஞ்ஞானமும் கைகூடவில்லை.
வரலாறும் கைகூடவில்லை, பொருளாதாரமும் கைகூடவில்லை. அதனால் இந்த கொள்ளை நோயை பற்றி யாருமே இது இவ்வளவு காலத்திலே இந்த உலகத்தை விட்டு அகன்று போய்விடும், அல்லது நாங்கள் இவ்வளவு காலத்துக்குள்ளே முற்றுப்புள்ளியை நாங்கள் வைப்போம் என்று யாருமே இன்னும் கூறவில்லை. இந்த 2020 ஆண்டு ஒரு பயங்கரம் உள்ள ஒரு ஆண்டு, இந்த மனிதனாலும் மறந்துவிட முடியாத ஒரு நாடு. ஏதோ உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதமான அச்சத்தையும் பாதிப்பையும் உடல் உள்ள தாக்கங்களையும் இற்ற வரைக்கும் இந்த கொள்ளை நோய் உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களாகிய எங்களுக்கு ஆபத்துக்களையும் பாதிப்புகளையும் அச்சங்களையும் பயங்களையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. ஊடகங்களை பார்க்கும் போது, ஊடகங்களின் செய்திகளை கேட்கும் பொழுது, அவர்கள் கொடுக்கின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இன்னும் எங்களுக்கு மேலதிகமான ஒரு அச்சமும் பயமும் எங்களை ஆட்டி படைக்கின்றது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு உலகிலேதான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கென்று சொல்லி வேறொரு உலகம் கொடுக்கப்படவில்லை. நாங்கள் வேறொரு உலகத்திலே வாழவில்லை. மாறாக இவ்வளவு சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகிலேதான் நானும் எனது கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றார்களும் நாங்களும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எப்படி உயிர் பிழைத்துக் கொண்டோம்? எப்படி உயிர் வாழ்கின்றோம்? எப்படி இந்த கொரோனாவிலே இருந்து நானும் நீங்களும் பாதுகாக்கப்பட்டோம்? நாங்கள் பாதுகாப்பாக இருந்ததால் பாதுகாக்கப்பட்டோமா? அல்லது உடல் அபியாசங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்வதால் அதனுடைய பலத்தினாலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டோமா? அல்லது பாதுகாப்பான பலம் நிறைந்த உணவுகளை நானும் நீங்களும் உண்டதாலே நாங்கள் இந்த கொள்ளை நோயின் தாக்கத்துக்கு ஆளாகாதபடி மரணங்களையும் பாதிப்புகளையும் சந்தித்து விடாதபடி நாங்கள் பாதுகாக்கப்பட்டோமா? எப்படி நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம்? இந்த கொள்ளை நோய் ஆண்டி முதல் அரசன் வரைக்கும், அரசன் முதல் ஆண்டி வரைக்கும், ஓலை கொட்டிலிருந்து வெள்ளை மாளிகை மட்டும், வெள்ளை மாளிகையிலிருந்து ஓலை கொட்டில் மட்டும் எல்லாரையும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது. எல்லோருக்கும் நோயை கொடுத்தது, எல்லோருக்கும் மரணங்களை கொடுத்தது. யாருமே தப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் நானும் நீங்களும் இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் அது என்ன? என்றைக்காவது நானும் நீங்களும் இதை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இவைகளை பற்றி யோசித்து பார்த்திருக்கின்றோமா? இந்த கொள்ளை நோய் நடக்கின்ற காலங்களிலே தானே, இந்த உலகத்திலே தானே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்தவர்களைப் போல, மற்றவர்களைப் போல எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நாங்கள் வெளியிலே போய் வருகின்றோம், பாடசாலைகளுக்கு போய் வருகின்றோம், வேலைகளுக்கு போய் வருகின்றோம், ஏனைய காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் வெளியே போய் வருகின்றோம். ஆனாலும் நாங்கள் இற்றவரைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எப்படி வாழ்கின்றோம்? இது நாங்கள் யோசித்து பார்த்திருக்க வேண்டும். அன்பின் சகோதர சகோதரிகளே, உலக புகழ் பெற்றவர்கள், பண்டிதர்கள், அறிஞர்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், நாட்டை ஆள்பவர்கள், பிரதம மந்திரிகள், ராணிகள், ராஜாக்கள் எல்லோரும் இந்த கொள்ளை நோய் தாக்கத்துக்கு ஆளாகி பாதிப்புகளையும் மரணங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்னும் கூட அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு எங்களுக்கு வல்லமை இல்லை. நாங்கள் அரசர்கள் இல்லை, அமைச்சர்கள் இல்லை, நாங்கள் பிரதம மந்திரிகள் இல்லை, பண்டிதர்கள் இல்லை, உலக புகழ் பெற்றவர்கள் இல்லை. ஆனாலும் நாங்கள் இன்றைய நாளிலே உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதுக்கு ஒரே பதில், கர்த்தர் என்னையும் உங்களையும் பாதுகாத்தார். ஆமென்.
கர்த்தர் என்னையும் உங்களையும் வழி நடத்தினார். சங்கீதம் 91:3 சொல்கிறது, உன்னை வேடனின் கண்ணியில் இருந்தும் கொள்ளை நோயிலிருந்தும் தப்புவிக்கிற, பாதுகாக்கின்ற, வழி நடத்துகிற ஒரு தேவன் உனக்கு இருக்கின்றார். உலகத்தின் அச்சங்களும் உலகத்தின் பயங்களும் உலகத்தின் காரியங்களும் நோய்களும் இயற்கை அழிவுகளும் செயற்கை அழிவுகளும் உன்னை ஒன்றும் செய்து விடாது. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கர்த்தர் வேடனின் கண்ணிக்கும் இருந்தும் இந்த கொள்ள நோயிலிருந்தும் அவர் என்னையும் உங்களையும் பாதுகாத்திருக்கின்றார். இதை நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நானும் நீங்களும் யோசித்து பார்த்திருக்கின்றோமா? ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நாங்கள் இவைகளை ஒருக்கா அலசி ஆராய்ந்திருக்கின்றோமா? எப்படி நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம்? எப்படி நாங்கள் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? எப்படி எனக்கும் உங்களுக்கும் இந்த 2020 கிறிஸ்து பிறப்பு விழா நாளிலே நாங்கள் கலந்து கொள்வதற்கும் அதை கண்டுகொள்வதற்கும் அதை அனுபவிப்பதற்கும் எப்படி எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து வைக்கப்பட்டுள்ளது? கர்த்தர் என்னையும் உங்களையும் தன்னுடைய கல்வாரி திருரத்தினாலே இத்தவரைக்கும் மூடி பாதுகாத்து வருகின்றார். இந்த உணர்வோடு இந்த சிந்தனையோடு நாங்கள் இன்றைய கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கான செய்தியை நாங்கள் தியானம் பண்ணும் பொழுது, கடந்து வரும் பொழுது இந்த வார்த்தை என்னோடும் உங்களோடும் நிச்சயமாக பேசும். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 15வது அதிகாரம் வார்த்தை 1. அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே நடவாமல் பலவீனர்களை தாங்க வேண்டும். இந்த வார்த்தை பகுதியிலே பலம் உள்ளவர்கள் பலவீனர்கள் என்று இரு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தையிலே பலம் உள்ளவர்கள் பலவீனர்களை தாங்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். அப்படி என்றால் இந்த வார்த்தை மறைமுகமாக எனக்கும் உங்களுக்கும் கூறுகின்றது, ஒரு காலத்திலே ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் பலவீனர்களாக இருந்தீங்கள், நான் உங்களை பலம் உள்ளவர்களாக மாற்றினேன், இப்பொழுது பலவீனர்களாய் இருப்பவர்களை தாங்கிக் கொள்ளுங்கள் என்பதையே இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் கூறி நிற்கின்றது. அன்பின் சகோதர சகோதரிகளே, முன்பொரு காலம் நானும் நீங்களும் ஒரு ஏழையாக இருந்திருப்போம், ஒரு பரதேசியாக இருந்திருப்போம், ஒரு ஒடுக்கப்பட்டவனாக அல்லது ஒரு ஒடுக்கப்பட்டவளாக அல்லது வெறுக்கப்பட்டவளாக அல்லது வெறுக்கப்பட்டவனாக, ஒரு விதவையாக, ஒரு பசிபட்டினியிலே வாடுபவனாக, வறுமையில் உள்ளவனாக, ஏழ்மையில் உள்ளவனாக, அனாதையாக, பெற்றோரை இழந்தவனாக, ஒரு அந்நியனாக, இப்படி ஒரு சூழலிலே வாழ்ந்த என்னையும் உங்களையும் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பலவீனர்களாய் எங்களை கண்டு அதிலிருந்து என்னையும் உங்களை தூக்கி பலம் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். அப்படி என்றால் பலம் உள்ளவர்களாக இருக்கின்ற நீங்கள் இன்றைய உலகத்திலே பலவீனர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளுங்கள், பொறுப்படுங்கள், அன்பு காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களை வழிநடத்துங்கள். இதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பலவீனர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை
பலம் உள்ளவர்களாக மாற்றிவிட்டு ஒரு காரியத்தை செய்யும்படியாக எங்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கின்றார். அதை என்னிடம் உங்களிடமும் எதிர்பார்க்கின்றார். மகனே, மகளே, முன்பு ஒரு காலத்திலே நீ பலவீனனாயிருந்தாய். ஏதோ ஒரு விடயத்திலே பலவீனனாயிருந்தாய். நான் உனக்காக இந்த பூமிக்கு வந்து பாடுகள் பட்டு மரணத்தை சந்தித்து பலவீனமாயிருந்த உன்னை பலமுள்ளவனாக மாற்றினேன். என்னதற்காக தெரியுமா? உனக்கே நீ பலமுள்ளவனாக நடவாமல் பலவீனர்களை தாங்கிக் கொள்வதற்காகவே நான் இந்த பூமிக்கு மனித ரூபம் எடுத்து வந்து பலவீனனாயிருந்த உன்னையும் உங்களையும் என்னையும் எங்களையும் பலமுள்ளவர்களாக மாற்றி இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே எனக்கும் உங்களுக்கும் அவர் ஞாபகப்படுத்துகின்றார். கடந்து வந்த பாதைகளை எண்ணிப்பார். நீ முன்பு எப்படி இருந்தாய், இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். இந்த பலம் எங்கிருந்து வந்தது? கர்த்தரிடத்தில் இருந்து வந்தது. இப்பொழுது கர்த்தருக்குள் எனக்குள் நீங்கள் பலம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். ஆகவே பலவீனர்களை தாங்குங்கள். அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த கொள்ள நோயின் காரணமாக இந்த 2020 ஆண்டிலே கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து, உறவுகளை இழந்து, உற்றார் உறவுகளை இழந்து எத்தனையோ குடும்பங்கள் பலவீனமாக இருக்கின்றார்கள். அவர்களால் இந்த சூழ்நிலையிலே அவர்களால் ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஆராதனைக்கு வர முடியாது, முழந்தால் படியிட முடியாது. அவர்களை நாங்கள் தாங்குகின்றோமா? எங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப ஜெபங்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பலவீனர்களை தாங்கி அவர்களை இயேசுனுடைய பிரசன்னத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகின்றோமா? நாங்கள் ஜெபம் பண்ணுகின்றோமா? இந்த வருடம் எத்தனையோ இயற்கை அழிவுகள், எத்தனையோ செயற்கை அழிவுகள் இந்த உலகத்திலே நடந்து, பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்திலே எங்களை சூழ்ந்து பலவீனர்களாக காணப்படுகிறார்கள். பசியோடும் பட்டினியோடும் வறுமையோடும் ஒரு பகுதி மக்கள் வாழ்கின்றார்கள். கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தை பெற்றவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கூட பால்மா பக்கெட் வாங்கி கொடுக்க வசதி இல்லையே என்று தங்களையே அழித்து தற்கொலை செய்து கொண்ட குடும்பங்கள் எத்தனை. இது எனக்கு வரவில்லை, என் கணவனுக்கு வரவில்லை, என் குடும்பத்துக்கு வரவில்லை, என்னுடைய மனைவிக்கு வரவில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு வரவில்லை என்று நானும் நீங்களும் வாழ்ந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அன்பின் சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கு வேண்டும் என்றால் அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கலாம். மாறாக தேவனுடைய பார்வையிலே இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, இது சுயநலம் கொண்ட வாழ்க்கை. எப்பொழுதும் எனக்கு 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 மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலம் எங்களை விட்டு அகன்று போக வேண்டும். அவர்களை விட்டு நாங்கள் விலகி வாழ வேண்டும். மற்றவர்களுக்காகவும் நாங்கள் வாழ வேண்டும். மற்றவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். பலவீனர்களாகிய அவர்களை நாங்கள் தாங்குவதற்கு இயேசு என்னையும் உங்களையும் பலமுள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். அதுதான் இந்த கிறிஸ்து விழாவின் நோக்கமே, மைய பொருளே அதுதான். அவர் வருவதற்கு முன்பு, அவரை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு ஏழையாக இருந்தேன், ஒரு அந்நியனாக இருந்தேன், ஒடுக்கப்பட்டவனாக இருந்தேன், வெறுக்கப்பட்டவனாக இருந்தேன், தூக்கி எறியப்பட்டவனாக இருந்தேன், வறுமையில் இருந்தேன், ஏழ்மையில் இருந்தேன், பசியோடு இருந்தேன், பட்டினியோடு இருந்தேன். இவைகளில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் மீட்டு இன்றைக்கு பலம் உள்ளவர்களாக மாற்றிவிட்டு தான் அவர் கேட்கிறார், மகனே மகளே, பலம் உள்ளவன் என்று உனக்கு மட்டுமே நீ நடவாமல்
உன் மனைவிக்கு, உன் கணவனுக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் பெற்றோர்களுக்கு மட்டுமே நடவாமல் பலவீனர்களை தாங்கிக் கொள், அவர்களை நினைத்துக்கொள், நீ கடந்து வந்த பாதையை சிந்தித்துப் பார், மறந்து விடாதே என்று இன்றைய நாளிலே அவர் எங்களோடு பேசுகின்றார். இதே அதிகாரத்திலே, இந்த ரோமர் 15வது அதிகாரத்திலே 3வது வார்த்தையிலே இப்படி சொல்லப்படுகின்றது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் தனக்கண்டு வாழாமல், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் உன்னதர் என்று தனக்கென்றே வாழாமல், நான் இருந்தவரும் இருக்கின்றவரும் வருவோமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கோடான கோடி தூதர்களால் ஓயாது போற்றப்படுபவராக அவர் இருந்தும், அவர் உன்னதராய் இருந்தும், உயர்ந்தவராய் இருந்தும் அவைகளையெல்லாம் அவர் நினைத்துக் கொள்ளாமல், அவர் தனக்கென வாழாமல், பாவிகளாயிருந்த பலவீரர்களாயிருந்த என்னையும் உங்களையும் அவர் தேடி வந்து தூக்கி பலம் உள்ளவர்களாக தனக்குள்ளே, கர்த்தர் இயேசுவுக்குள்ளே பலம் உள்ளவர்களாக அவர் எங்களை மாற்றியும் இருக்கின்றாரா இல்லையா? அன்பின் சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். கடந்து வந்த பாதைகளை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் பலம் உள்ளவர்களாக இருப்பதற்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்னை உங்களையும் பார்த்து கேட்கிறார், பலவீனர்களை தாங்குங்கள், அவர்களை பொறுப்படுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை கனம் பண்ணுங்கள், அவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யும். இன்று எங்களையே நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே ஒரு தடவை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வருடம் நானும் நீங்களும் எத்தனை ஏழைகளை பொறுப்படுத்தோம், எத்தனை பேருக்கு பசியை போக்கினோம், எத்தனை பேருடைய கண்ணீர்களை துடைத்தோம், எத்தனை பேருடைய வறுமையை துடைத்தோம், எத்தனை பேருடைய ஏழ்மையை போக்கினோம். வறுமையில் இருந்த குடும்பங்களை பொறுப்படுத்தோமா? அவர்களை பராமரித்தோமா? அவர்களை பாதுகாத்தோமா? அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி வைத்தோமா? எத்தனை ஏழைகளை இந்த வருடம் நானும் நீங்களும் பொறுப்படுத்திருக்கிறோம்? எத்தனை பிள்ளைகளுக்கு நானும் நீங்களும் உதவி செய்திருக்கின்றோம்? எத்தனை பலவீனர்களை தாங்கி இருக்கிறோம்? எத்தனை தூக்கி எறியப்பட்டவர்களை நானும் நீங்களும் தாங்கி இருக்கிறோம்? எத்தனை பேரை ஆதரித்திருக்கின்றோம்? இந்த கேள்விக்கு என்னிடமும் உங்களிடமும் பதில் இருக்கின்றதா அன்பின் சகோதர சகோதரிகளே? இதே போல் ஒரு வாழ்க்கையைத்தான் நாங்கள் முன்பு வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை அதிலிருந்து விடுவித்து, அவர் போஷித்து பராமரித்து பாதுகாத்து, எள்ளளவு குறைவும் இல்லாமல் இந்த கொள்ளை நோய்களுக்கு கூட நானும் நீங்களும் அம்புட்டு விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய கல்வாரி திருரத்தினாலே என்னை உங்களை மூடி பாதுகாத்து இந்த வரைக்கும் பலம் உள்ளவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக, சுகம் உள்ளவர்களாக அவர் என்னே உங்களையும் வைத்திருக்கின்றார் என்றால், பலவீனர்களை தாங்குங்கள், ஏழைகளை பொறுப்படுங்கள், அனாதைகளை பொறுப்படுங்கள், பெற்றோரை இழந்தவர்களை பொறுப்படுங்கள், பிள்ளைகளை இழந்தவர்களை பொறுப்படுங்கள், விதவைகளுக்கு, அந்நியர்களுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், தூக்கி எறியப்பட்டவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும், அங்கவீனர்களுக்கும் உதவி செய்யுங்கள். அவர்கள் பலவீனர்கள், அவர்கள் தங்களையே தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை தூக்கி விடுங்கள், அவர்களை உயர்த்தி விடுங்கள், அவர்களை ஆதரியுங்கள். அன்பின் சகோதரி சகோதரி, இதுதான் இன்றைய நாளிலே, இன்றைய கிறிஸ்து பிறப்பு தின விழாவிலே என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி, இந்த வருடம் எத்தனை பலவீனர்களை நீங்கள் தாங்கினீர்கள்? நீங்கள் பலவீனர்களாக இருந்ததை மறந்து விட்டீர்களா? உங்களை எல்லாம் நான் பலம் உள்ளவர்களாக மாற்றினது நான் தானே. நீங்கள் பலவீனர்களை மறப்பீர்களாக இருந்தால், பலம் உள்ளவர்களாக மாற்றிய என்னையும் நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்பதே அதனுடைய பொருள் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பலவீனர்களை
தாங்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. ஏனெனில் நாங்களும் ஒரு காலம் பலவீனர்களாக இருந்தோம். இந்த பலவீனத்திலிருந்து என்னையும் உங்களையும் அவர் மீட்டுக் கொள்வதற்காக பரலோகத்தின் மகிமையை விட்டு, பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு மனிதனாக வந்து எனக்காக துன்பப்பட்டு, எனக்காக துயரப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, கன்னத்தில் அறையப்பட்டு, மோத்தில் காரி துப்பப்பட்டு, வார்த்தைகளால் நிந்திக்கப்பட்டு, பரிகாசம் பண்ணப்பட்டு, ஏளனம் செய்யப்பட்டு, பழி சுமத்தப்பட்டு, குற்றம் சுமத்தப்பட்டு, கசையடிபட்டு, நிர்வாணமாக்கப்பட்டு, கரடு முரடான பாதைகளிலே மிருகங்கள் போல இழுத்து செல்லப்பட்டு, 3 பெரிய இரும்பாணிகளால் கைகளிலும் கால்களிலும் கொடூரமான முறையில் அறையப்பட்டு, வினாவில் குற்றப்பட்டு, பாடுகள் பலப்பட்டு, இரத்தம் சிந்தி எனக்காக உனக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் என்னத்திற்காக என்னையும் உன்னையும் பலவீனத்திலிருந்து மீட்டு பலமுள்ளவர்களாக மாற்றுவதற்காக. அதை நானும் நீங்களும் மறந்து விட்டோமா? எங்களை சூழ்ந்து எவ்வளவோ அனாதைகள், எவ்வளவோ கைவிடப்பட்டவர்கள், பசி பட்டினியோடு வாழ்பவர்கள், எத்தனை பேரை நாங்கள் கண்டு காணாதவர்கள் போல நாங்கள் போயிருப்போம். நல்ல சமாளித்தன் உவமை போல கண்டும் காணாதவர்களாக நாங்கள் போயிருப்போம். ஏனெனில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அவர்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியாது என்ற மனப்பான்மையை நானும் நீங்களும் தூக்கி எறிய வேண்டும். இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவின் அன்றைய நாளுக்கான செய்தி. நீங்கள் ஒரு காலத்திலே பலவீனர்களாக இருந்தீங்கள், நான் உங்களை பலம் உள்ளவர்களாக மாற்றினேன். அப்படி பலம் உள்ளவர்களாக மாற்றப்பட்ட உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், மகனே, மகளே, நான் உன்னை பலம் உள்ளவனாக மாற்றினேன் அல்லவோ? அதோ உன்னுடைய அயல் வீட்டிலே, உன்னுடைய கிராமத்திலே, உன்னுடைய ஊரிலே பலவீனர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். அவர்களை தாங்கிக் கொள்ள மாட்டாயா? அவர்கள் பொறுப்பெடுக்க மாட்டாயா? அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாயா என்று கர்த்தர் என்னை உங்களை இன்றைய நாளிலே வேண்டி நிற்கிறார். ஆகவே இனி வருகின்ற காலங்களிலே நாங்கள் ஒரு ஏழை குடும்பங்களை நாங்கள் பொறுப்படுத்தி நாங்கள் கர்த்தரை சாட்சியாக இருப்போமாக. ஆமென், ஆமென்.